ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் திருப்பதியில தரிசனம் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ஆர்ஐ அண்ட் ஃபாரின் சிட்டிசன்ஸ் வராங்க அப்படின்னா எப்படி தர்ஷன் டிக்கெட் வாங்குறது, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்ல நான் கால் பண்ணி இன்கொயரி பண்ணப்போ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனுக்குள்ள பார்க்கலாம். ஸோ என்ஆர்ஐ தர்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நீங்க என்ஆர்ஐக்குன்னு சொல்லிட்டு சில டைமிங் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம கை குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு எப்படி டைரக்டா போய் ப்ரூஃப் கொடுத்துட்டு தர்ஷன் டிக்கெட் வாங்குறோமோ, ஸோ அதுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க 300 rupees பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பர்சனுக்கு. எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேருக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கான அமௌண்ட் அங்கேயே பே பண்ணி நீங்க தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ தர்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா மத்தியானம் 12 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு தர்ஷன் டைமிங்கா கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படின்னா சுபதம் என்ட்ரி கிட்ட உங்ககிட்ட பாத்தீங்கன்னா வைகுண்டம் 1 என்ட்ரன்ஸ் கிட்ட நீங்க போயிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல 12 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு கண்டிப்பா நீங்க டிக்கெட் வாங்கணும். என்ஆர்ஐயா இருக்கீங்க, 11 வயசு கீழே உள்ள குழந்தைங்க அப்படின்னா நீங்க டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஸோ அடுத்தது இதுக்கான ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களோட கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு நீங்க அரைவல் ஆகி 30 நாளுக்குள்ளதான் நீங்க தர்ஷனுக்கு போக முடியும். ஸோ அந்த டைம் பாத்துக்கோங்க, 30 நாளைக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்ததுல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க போய் தர்ஷன் பாத்துருங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன ப்ரூஃப் வேணும்னு பாத்தீங்கன்னா, வேலிடான பாஸ்போர்ட்டும் வேலிட் விசாவும் நீங்க வச்சிருக்கணும். ஸோ உங்களோட பாஸ்போர்ட்ல நீங்க என்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கான அரைவல் என்ட்ரியை கண்டிப்பா செக் பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப். அதை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த என்ஆர்ஐ தர்ஷனுக்கே அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷன் என்ட்ரி உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் தான். அண்ட் 300 ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட்டோட காஸ்ட் அங்கேயே நீங்க பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், கரண்ட் பாஸ்போர்ட் இருக்கணும். இல்ல நீங்க இங்க ஒர்க் பர்மிட்டோ இல்லைன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா வச்சிருக்கீங்க, ஃபாரின் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க பிசினஸ் விசா இல்லைன்னா விசிட்டிங் விசால வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் தர்ஷன்ல அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க வேணா இன்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ பிசினஸ் விசா விசிட்டிங் விசான்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சுபதம் என்ட்ரிஸ்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நீங்க வாங்கிட்டு உங்களுக்கான டைமிங்ல நீங்க போய் தர்ஷன் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 45 to 75 மினிட்ஸ்க்குள்ள தர்ஷன் பாத்துக்கலாம். பட் உங்களுக்கு 300 தர்ஷன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தர்ஷன் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு லட்டூஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேணும்னா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வாங்கிக்கலாம். மற்ற 300 ரூபாய் தர்ஷனுக்குலாம் எப்படி லட்டூஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கான வெயிட்டிங் டைம் அன்னைக்கு எப்படி தர்ஷனுக்கு நிறைய பேர் வராங்களா என்ன அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான டைமிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் த என்ஆர்ஐ மஸ்ட் ரெஜிஸ்டர் ஹிம்செல்ஃப் த்ரூ த வெப்சைட் ஃபார் த மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபிஎன்ஆர்டில போயிட்டு அந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நார்மலான தர்ஷன் போகணும் என்ஆர்ஐ தர்ஷனா நீங்க 300 ரூபாய் அந்த தர்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை விஐபி பிரேக் தர்ஷன்ல போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட டீடைல்ஸை நான் உங்களுக்கு வீடியோல கடைசியில ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் சப்மிட் 10 days இன் அட்வான்ஸ், 10 நாளைக்கு முன்னாடி நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 6 members இந்த தர்ஷன்ல பர் ரிக்வஸ்ட்டுக்கு அலோவ் பண்றதா கொடுத்துருக்காங்க. 6 memberல 1 member மஸ்ட் பி என்ஆர்ஐ, ரிமைனிங் 5 members கேன் என்ஆர்ஐஸோ நான் என்ஆர்ஐயா கூட இருக்கலாம். அதே மாதிரி அப்ராக்ஸா 10 request will be served daily for விஐபி தர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 to 60 devotees will have விஐபி பிரேக் தர்ஷன் at the திருமலா. அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரிக்வஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ரிக்வஸ்ட்ல 6 பேர், ஸோ 50 to 60 பேர் வரைக்கும் இந்த ரிக்வஸ்ட் மூலமா போறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் டு பிரேக் தர்ஷன் த்ரூ த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமா தான் உங்களுக்கு இந்த தர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
ஒன்ஸ் உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு இந்த ஏபி என்ஆர்டி வெப்சைட்ல அப்படின்னா உங்களுக்கான லெட்டர் வந்து கன்சர்ன் பர்சனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த என்ஆர்ஐ லிஸ்ட்ல யாராவது ஒரு மெம்பர் வந்து நாளே போயிட்டு ஜேஇஓ ஆஃபீஸில் 12 மணிக்கு முன்னாடி உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த தர்ஷனுக்கு வந்து நீங்கள் ரூம்ஸ் கூட ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நோ சர்வீஸ் சார்ஜ் வில் பி சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏபிஎன்ஆர்டியில் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து 5 o'clockலேருந்து 8 o'clockல வந்து ரிசீவ் ஆயிரும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பிரேக் தர்ஷனுக்கான டிக்கெட் காஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தர்ஷன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான விஐபி என்ஆர்ஐயில் விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிசி கார் பார்க்கிங், அங்கே தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமலா பற்றி அப்டேட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்த வெப்சைட் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட் வந்து அவைல் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 300 நார்மலாக போகிறதுக்கும் இந்த என்ஆர்ஐ விஐபி தர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன்ஆர்டிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஐ பிரேக் தர்ஷனுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் கேதர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராசஸ் என்னன்றதை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபாரின்லேருந்து வராங்க, தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 வழியில் நீங்கள் தர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ப்ரொசீஜர் இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து படித்து வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்லேயும் இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாஸ்போர்ட், விசா, எம்ப்ளாய்மெண்ட், ரெசிடென்ஸ் இல்லைனா கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதும் எந்த பிளேஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணுன்றதையுமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் மேடம், நான் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க மேடம். மேடம் இப்போ ஃபாரின் சிட்டிசன் அண்ட் என்ஆர்ஐ வந்து தர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மேம் ப்ரொசீஜர் இப்போ? என்ஆர்ஐ வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக 300 rupees லைன்லேருந்து அனுப்புவாங்க மேடம். ஓகேங்க, இப்போ டிக்கெட் வந்து திருமலையில் வந்து வாங்கிக்கலாங்களா? அதான் 300 rupees டிக்கெட்ஸ் லைன் இருக்கும்ல, அங்கேருந்து அனுப்புவாங்க மேடம். என்ஆர்ஐக்கு வந்து 300 rupees என்ட்ரன்ஸ் இருக்கும் மேடம், ஏடிசி சர்க்கிள்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஓகேவா? ஓகே. அங்கே போயிட்டு நீங்கள் வேலிட் விசா, பாஸ்போர்ட் காமிச்சிட்டு ஓகே அவங்க 300 பே பண்ணீங்களன்னா ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுவாங்க மேடம் டைரெக்டாக. எப்போ வர போகிறீங்க மேடம்? நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மாதிரி வரலான்ட்டு இருக்காங்க மேம். அவங்க லீவு அப்போ தான் வராங்க இந்தியாவுக்கு. அதான் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு சொல்ல சொன்னாங்க, ரிலேட்டிவ் தான். இப்போ அவங்க இங்க இந்தியா வந்துட்டு இத்தனை நாளுக்குள்ள வந்து தர்ஷன் பார்க்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க மேடம்? அதான் மேடம் 1 monthக்குள்ளன்னா ஓகே. அவங்க இங்க வந்து 1 monthக்குள்ள வந்து பாத்துறணும். ஆமா மேடம்.